ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோயா சங்க்ஸ் கிரேவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சங்க்ஸ் 1 கப் அளவு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு தண்ணியெல்லாம் எடுத்து பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 1 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கின அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்ச சோயா சங்க்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நாங்கள் ஆட் பண்ணி இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிச்சதும் கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே கார்னிஷ் பண்ணி, இது சாப்பாடு, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் குக் பண்ணிவிட்டு இதை இறக்குனீங்கன்னா சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.